வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பலேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பொதுத்தமிழை இன்டெப்த் நம்ம அனலைசிஸ் பண்ணியிருக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 2024 வரைக்கும் இப்படி நம்ம 4 பிரிச்சிருக்கோம். இதுக்குள்ளேயும் நம்ம பிரிச்சிருக்கோம். இலக்கணம், இலக்கியம், தமிழறிஞர்களும் தகுதித்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரியே நம்ம இலக்கணத்தில் 21 டாப்பிக்கும் இந்த 1436 கொஸ்டினும் எப்படி இருக்குன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இலக்கியத்திலும் இந்த 10 டாப்பிக்கில் இந்த 1321 கொஸ்டின், அதே மாதிரி தமிழறிஞர்களும்ல இந்த 1148 கொஸ்டின் எப்படி பிரிஞ்சிருக்கணும் போட்டிருக்கோம். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம அந்த ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானரில் நல்லா தெரியுது. குரூப் 2 அண்ட் 2A அண்ட் குரூப் 4 நீங்கள் பொது தமிழும் மென்டல் எபிலிட்டியும் கிளியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு. ஆல்ரெடி நம்ம மென்டல் எபிலிட்டியை நம்ம டாபிக் வைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் பல வருஷமாக. சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த 1550 கொஸ்டினையும் நீட்டாக பார்த்துட்டு போனீங்கனாலே கண்டிப்பாக 25க்கு ஒரு 22 23 எடுக்க முடியும். ஒரு 2 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும், அதை விட்டுருங்க. சரிங்களா? அது எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேடாதீங்க, தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? உங்களோட டார்கெட் 22 ஆர் 23 குட் ஸ்கோர் தான். இப்போ அதே மாதிரி பொதுத்தமிழும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இது ரெண்டும் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த 125 கொஸ்டினில் நீங்கள் ஒரு 115+ போட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உறுதி தான். சரிங்களா? அது இந்த வருஷம் நான் கட் ஆஃப் கூட நம்ம அஃபிஷியல் கட் ஆஃப் நம்ம கொடுத்துருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதை தவிர்த்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பேரிஷன் தரோம். உங்களுக்கு தெரியும், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காக யூனிட் 8 யூனிட் 9 அப்புறம் திருக்குறளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி தனியாக. இதை தவிர்த்து உங்களுக்கு தெரியுமா சப் இன்ஸ்பெக்டர் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. யார் இன்ட்ரெஸ்டோட எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.